ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஹோம்மேட் செர்லாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூடியூப்பில் தான் நான் வந்து நிறைய வீடியோ பார்த்தேன். அதில் வந்து ஒரு 2-3 வீடியோ பார்த்து அதை வந்து கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவை தான் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிற வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். 6 பாதாம், 6 முந்திரி, 2 கைப்பிடி வந்து மக்கானா எடுத்துக்கோங்க, 2 கைப்பிடி பொரி எடுத்துக்கோங்க, 1 கைப்பிடி அவல் எடுத்துக்கோங்க, 3 ஸ்பூன் பொட்டுக்கடல அவல் எடுத்துக்கோங்க, 2 ஏலக்காவோட விதை எடுத்துக்கோங்க. பொரி பொட்டுக்கடல அவல் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது 3 வந்து சீக்கிரமாகவே வறுபட்டுரும். நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு உடையிற மாதிரி இருந்தால் நல்லா அந்த பதத்தில் எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுத்துக்கணும், ஏன்னா வந்து இது தீஞ்சு போயிடக்கூடாது. இது பாருங்கள், நல்லாவே உடையுது. இந்த மாதிரி விளையாடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. சரி, நம்ம அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு, அடுத்து வந்து மக்கானா, முந்திரி, பாதாம் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. மக்கானா வறுபடுறதுக்கு லேட் ஆகும், இந்த முந்திரி பாதாமும் வர்றதுக்கு லேட் ஆகும். அதனால் இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தீஞ்சிடாமல் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வந்து லாஸ்ட்டு வந்து அந்த வானல் வந்து ஹீட்டாக இருக்கும்ல, அந்த ஹீட்டில் வந்து நீங்கள் அந்த ஏலக்காவோட விதையை போட்டாலே போதும். அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா வந்து தீஞ்சிடும். வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதால அவளை வந்து நான் அப்படியே வந்து சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வந்து வண்டு பிடிக்காமல் இருக்கும். அதனால் அவள் எப்போவுமே நான் வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதை வந்து நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும். இதை வந்து நான் ஒரு 1 வீக் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். 1 வீக் வர மாதிரி தான் நான் அரைச்சிக்குவேன். அதுமாதிரி ரெகுலராக இதுவே கொடுக்காம வெறும் அவலும் பொட்டுக்கல்லையும் வந்து சேர்த்து அரைச்சி சம்டைம்ஸ் கொடுப்பேன். இல்லைனா பொரியும் பொட்டுக்கல்லையும் அரைச்சி கொடுப்பேன். இல்லைனா வந்து இந்த சிகப்பு அவல் இருக்குல்ல, அந்த சிகப்பு அவலும் மக்கானாவும் வந்து வறுத்து அந்த மாதிரி அரைச்சி கொடுப்பேன். இன்க்ரீடியன்ஸ் மட்டும் அப்பப்போ மாற்றிக்குவேன். இதை வந்து நல்லா சலித்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து அது நரன்னு இருக்கும் ஒரு மாதிரி. அதனால் சலித்து ஸ்டோர் பண்ணுறது பெட்ரு. இந்த செர்லாக் வந்து நம்ம கொடுத்தாலுமே அது கூட ஏதாவது ஒரு வாழைப்பழம், இல்லைன்னா ஆப்பிள், இல்லைனா பம்கின், இல்லைனா வெஜிடபிள்ஸ், ஏதாவது ஒரு ஃபைபருக்கு வந்து ஏதாவது ஒன்று ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ வந்து ஸ்டீம் பண்ணி கொடுக்கணும். உங்கள் குழந்தை வந்து 6 மாதம் இருந்ததுன்னா இதை கொடுக்கலாமா என்னன்னு எனக்கு தெரியல. நான் வந்து இதை 7th மந்த்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 6th மந்தில் கொடுக்கறதுக்கு எனக்கு பயம் தான், கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி ஏதாவது வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் 7th மந்த்லேருந்து கொஞ்சம் தைரியமாக நான் இதை கொடுக்குறேன். அவங்களும் இதை வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. இதை வந்து கொஞ்சம் 1 டம்ளர் தண்ணியில் 2 ஸ்பூன் வந்து செர்லாக் பவுட்ரு போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து அது நல்லா வெந்து வரட்டும். நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். இதை வந்து ஆற வச்சு இது கூட ஏதாவது வாழைப்பழம், இல்லைன்னா வந்து ஆப்பிள், இந்த மாதிரி ஏதாவது ஸ்டீம் பண்ணி அந்த பியூரியை வந்து இதோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.